வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் 3ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி வளர்பிறை, திரையோதசி, யோகம் அமிர்த சித்த யோகங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பிரதோஷம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி ஆடி வெள்ளி. நாளைய விசேஷம், நாளைய தினம் பௌர்ணமி கிரிவலம். நாளைய விசேஷம் பௌர்ணமி கிரிவலம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கேந்திரம். அது இந்த 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். 4க்குடைய கிரகம் 9ஆம் இடத்தில், அது ஒரு திரிகோண ஸ்தானம். அங்கே அந்த திரிகோணத்திற்கு அதிபதியான குரு ராசிக்கு 2ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயோடு இணைந்து குரு. இது எல்லாமே பெரிய யோகம். மேஷராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு விசேஷ நற்பலன்கள்லாம் நடக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய நேரம். உங்களுடைய வார்த்தைக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம். உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு உயரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய தினம். எதையும் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நண்பர்களால் ஆதாயம். உங்களுடைய பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். பள்ளித்தோழர், கல்லூரியில் படித்தவர்கள், இப்படி யாராவது ஒரு நண்பரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. பொருள் வரவு உண்டு, கொஞ்சம் செலவுகளும் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். பொதுவாகவே சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ராசி அதிபதியாக சந்திரன் அவர் 6ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருப்பீங்க. நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு நோய் நொடி எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ கிரகநிலை காட்டுது. ஆனால் ராசியை சூரியன் கடந்து செல்கிறார், ராசியை புதன் கடக்கிறார், ராசியை சுக்கிரன் கடக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு தன்னம்பிக்கை மேலோங்க செய்யும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தன்னம்பிக்கையும் நல்லா இருக்குது. அப்போ வெற்றி தானே. எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்கும். இன்றைக்கி வழக்கு வியாஜியங்களில், கோர்ட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ வெற்றி. ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த கேஸு கூட இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டு உட்காந்து பேசி ஒரு தீர்வு காணக்கூடிய நேரம். அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா அவுட் ஆஃப் கோர்ட்டு பேசி சமாதானமாகி உங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை வாங்கிடுங்க. இந்த நேரம் நல்ல நேரம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன், 2க்குடைய புதன், சுக்கிரன், இவங்க எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்காங்க. ஆடி மாதம்னாலே சூரியன் 12ஆம் இடத்துல தான் இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் கொஞ்சம் செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இது வரைக்கும் சேமித்து வச்ச பணத்தில் ஒரு பெரிய பகுதி இப்போ செலவாகலாம். அதனால செலவுகளை நல்ல செலவுகளாக மாற்றுறதுக்கு நம்ம யோசிக்கணும். ஏதாவது தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராடக்டில் அந்த பணத்தை நம்ம லாக் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம். அப்புறம் தேவை வரும்போது அதை விற்று திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ
செலவுகள் வீண் செலவுகள் ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். பொருள் சேர்க்கை ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில பேர் புதுசாக கார் வாங்குவாங்க. கார் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப காரணமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். அது ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கலாம். அதற்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடத்தப்படும். நான் போகலன்னா கூட உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும். உங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் இல்லத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வெளியூர் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனாலேயும் ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரம். லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள், அதில் ராசி அதிபதியும் சேர்த்து, அதனால் நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம், சகோதரர் சகோதரிகளால் ஆதாயம். நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பேச்சை கேட்பதற்கே பல பேர் கூடுவாங்க. இப்போது அது மாதிரியான ஒரு நேரம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக உண்டு. பேச்சாலேயே பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் நீங்கள் இப்போ பேசணும். இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தது போதும். பேசுங்க. பேசக்கூடிய இடத்துல, பேச வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய நேரத்தில் பேசித்தான் ஆகணும். பேச்சால் ஜெயிக்கக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை பிரமாதமாக இருக்குது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். 9 கூடிய கிரகம் 2ஆம் இடத்தில், 2 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில். அற்புதமாக இருக்குது கிரக அமைப்பு. இன்றைக்கி நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி, எதை தொட்டாலும் லாபம், தொட்டது வெற்றி அடையும். அப்படி ஒரு சிறப்பான பலனுக்குரிய நாள். வருமானம் நிறையா வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். இல்லறம் நல்லறமாக இருக்கும். இளம் வயது கல்யாணமானவர்களுக்கு மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். குடும்பத்தில் வாரிசு உருவாகக்கூடிய நேரம். அருமையான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு பிணிகள் வந்து விலகும். கொஞ்சம் உடல்நிலையில் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கும். நல்லா வெளியில் இப்போ ஆடி மாதம் வெயில் மழை கலந்து வரக்கூடிய நேரம் இப்போது. அதனால் உடம்புல இம்யூனிட்டி பவர் குறையும். வெளியில் போகும்போது நோய் தொற்றுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். சாப்பிடும் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 7 கூடையவர் 12ஆம் இடத்தில். கண்டிப்பாக இப்போது சுபகாரியங்கள் வீட்டில் நடந்தே தீரும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஒரு பெரிய தொகையை சுபகாரியத்திற்காக செலவு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு காட்டுது. அதனால் முயற்சிகள் வெற்றியடையும். பெரிய நிலம், வீடு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம், இல்லை நிலம் வாங்கலாம், பணத்தை லாக் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை ஒரு சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய் குரு. இந்த 4 கூடிய கிரகம் இப்போது 6ஆம் இடத்தில். இப்படி ஒரு கிரகம் இப்போ நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். அதில் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 4ஆம் இடத்தில் வரும்போது நிறையா பேருக்கு நிலம் அமையும். ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். நிதி உதவியும் கிடைக்கும். பேங்க் லோனு ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் இப்போது இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்டு. இப்போது அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, உங்கள் வேலையில் ஒரு எலிவேஷன் உண்டு. ஏதோ ஒரு முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. உங்கள் பேர் பரிந்துரைக்கப்படுகிறது. அலுவலகத்தில் நீங்கள் தான் முதன்மையான நபராக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் உண்டு.
திருமணமானவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இளம் வயது திருமணமான தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிமித்தமான பயணங்கள் உண்டு. தொழிலுக்காக வெளியூர் சென்று வரக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு உண்டு, ஏற்படும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்கு நன்மை. உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை. பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை. அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது இப்போது. ரொம்ப சில நல்ல காரியங்களில் உங்களுடைய செயல்களை ஈடுபடுத்துவீங்க. புண்ணிய காரியங்களில் சர்வீஸ் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அந்த சர்வீஸில். அதாவது அதில் எதுவும் ஒரு பலன் எதிர்பார்க்காம பொதுநலனுக்காக செய்யக்கூடிய காரியம். அதில் உங்களுக்கு பெயர் புண்ணியமும் கிடைக்கும், பேரும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் இது. நல்ல நாள்.